அனைவருக்கும் வணக்கம். உலக அதிசயங்களில் ஒன்றாக இந்தியாவில் தாஜ்மஹால் பார்க்கப்பட்டாலும் இந்தியாவின் உலக அதிசயம் அது மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா குகைகளும் அவற்றின் ஓவியங்களும் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் பெரும்பான்மையான மக்களால் பின்பற்றப்பட்ட மதம் புத்தர் உருவாக்கிய புத்த மதம். புத்தர் பிறந்து 250 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவை ஆண்ட அசோகர மன்னரால் உலகெங்கும் புத்த மதம் பரப்பப்பட்டது. இந்தியா முழுவதும் அசோகர் தூண்களையும் அதில் கல்வெட்டுக்களையும் புத்த துறவிகள் தங்குவதற்கு குகைகளையும் 80,000 புத்த விகார்களையும் உருவாக்கினார். இவ்வாறு தழைத்தோங்கி இருந்த புத்த மதம் பின்னர் வந்த இந்து மன்னர்களாலும் பிராமணர்களாலும் சூழ்ச்சி செய்யப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை விட்டு புத்த மதம் வெளியேறத் தொடங்கியது. அப்படி இந்து மன்னர்களால் மற்றும் முகலாய மன்னர்களால் பெரும்பான்மையான புத்த விகாரைகள், புத்த மடாலயங்கள், நாலந்தா பல்கலைக்கழகம், தக்ஷஷிலா பல்கலைக்கழகம், காஞ்சிபுரம் பல்கலைக்கழகம், அனைத்து பல்கலைக்கழகங்களும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டுவிட்டது. ஆனாலும் காட்டில் இருந்த இந்த அஜந்தா குகைகள் மட்டும் இவர்களின் பார்வையில் இருந்து 2000 ஆண்டுகளாக தப்பி பிழைத்தது. உண்மையை எக்காலத்திலும் மறைக்க முடியாது என்ற புத்தரின் கோட்பாடு, புத்தரின் வாக்கு பலித்தது. இந்த அஜந்தா குகை கோவில்கள், ஓவியங்கள் அனைத்தும் மகாராஷ்டிராவில் அலகாபாத் அருகில் உள்ளது. இவை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் இருப்பதால் இந்து மன்னர்களால் இவற்றை கண்டுபிடித்து அழிக்க இயலவில்லை. எனவே 2000 ஆண்டுகளாக புதர் மண்டி கடந்த அந்த இடம் ஜான் ஸ்மித் என்ற ஒரு பிரிட்டிஷாரால் புலி வேட்டைக்கு செல்லும் போது அவர் அதை கண்டுபிடித்து பிரிட்டிஷ் மக்களிடம் கூறினார். பின்னர் வந்த பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் அந்த பகுதியை ஆய்வு செய்து அந்த இடத்தை பிரிட்டிஷ் மக்கள் தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு உதவ ஏற்பாடு செய்தனர். 1824 ஆண்டு ஜேம்ஸ் அலெக்சாண்டர் என்ற பிரிட்டிஷார் ஐதராபாத் நிசாம் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியை ஆய்வு செய்ய அவரிடம் அனுமதி வாங்கி இந்த இடத்தை ஆய்வு செய்ய அவருடைய குழுவினருடன் சென்று புதர்களாலும் முட்செடிகளாலும் மூழ்கி கிடந்த இந்த இடத்தை அவர்கள் ஒவ்வொரு குகையாக சென்று பார்வையிட்டு அதன் வரலாற்று சிறப்புமிக்க அந்த ஓவியங்களை பிரிட்டிஷாருக்கு, ஏசியாட்டிக் சொசைட்டி எனப்படும் பிரிட்டிஷுக்கு ஒரு கடிதம் மூலமாக இந்த அஜந்தா ஓவியங்களை பற்றி குறிப்பிட்டு அனுப்பியதன் பலனாக பின்னர் வந்த பிரிட்டிஷ் ஆய்வாளர்கள் இந்த இடத்தை முழுமையாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இந்தியாவில் ஒரு காலத்தில் புத்த மதம் எவ்வாறு பரவி இருந்தது, எவ்வாறு ஆதிக்கம் செலுத்தியது, அது கலைகளாலும் ஓவியங்களாலும் சிற்பக் கலைகளாலும் எவ்வாறு தனித்துவமாக விளங்கியது என்பதை ஒவ்வொரு பிரிட்டிஷாரும் வியப்பால் ஆழ்ந்து போயினர். வெறும் இந்திய மக்கள் நாகரிகமற்ற
ஒரு காட்டுவாசிகள் என நினைத்திருந்த பிரிட்டிஷாருக்கு அஜந்தா குகை ஓவியங்களும் அதன் சிற்பங்களும் 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவில் வாழ்ந்த மக்கள் மிக உயரிய நாகரிகத்தையும் மிக உயரிய பண்பாட்டையும் வரலாற்று சின்னங்களையும் கொண்ட நாடு என்பது அவர்களுக்கு அப்பொழுது புரிந்தது. இந்தியாவின் மீதிருந்த அவர்களின் பார்வையும் மாறியது. அதற்கு மிக முக்கிய காரணம் பிரிட்டிஷ் ஆய்வாளர்களால் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பௌத்த அடையாளங்களும் பௌத்த கோவில்களும் தான்.